இந்த உலகத்துல மக்கள் ஏன் தான் பிடிக்கிறாங்கன்னே தெரியலப்பா. ஏன்னா இவ்வளோ கோமாகரா? எங்க அப்பா எங்க மாமாண்ட எனக்கு பொண்ணுக்காக போய்கிறாரு. ஒன்று எங்க மாமா எனக்கு பொண்ணு தரேன்னு சொன்னா இல்லை தரமாட்டேன்னு சொன்னா, உன் பையன் 12 படிச்சுக்கிறான், என் பொண்ணு டிகிரி படிச்சுக்குது, உன் பையன் கம்பெனியில் வேலை செய்கிறான், கம்பெனியில் வேலை செய்யறதா நாங்கள் கட்சி வேற நல்லா பார்த்துக்க மாட்டாங்களா? ஒன்று மட்டும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குறீங்களா? பையன் நல்ல பையன், நல்ல கேரக்டரா, நல்லா பார்த்துப்பானா, அதை மட்டும் பாருங்க. லாரி டிரைவர் என்னன்னா சரி நல்ல வசதியாக ஏங்க டிரைவர் வச்சு ஊருக்குலாம் போறான், ஏன் அவனே ஓட்டிமா சொல்லிட்டு காரை? டிரைவர்னா இலக்காரன், கொத்தனார்னா இலக்காரன், கம்பெனியில் வேலை செய்தா இலக்காரன். இதை பாருங்க, செய்யும் தொழில் தாங்க தெய்வம். வேலையை மதிச்சு மனச்சாட்சி பிறகு நம்ம பொண்டாட்டிக்கு கரெக்டா வேலை செய்து சம்பளம் ஏற்ற குத்து குடும்பம் நடத்துறான் பாரு, அவன் தாங்க மனுஷன். சாஃப்ட்வேரு இல்லை கம்ப்யூட்டர் வேலை, இன்ஜினியரு. ஏங்க ஒன்று மட்டும் புரிஞ்சுங்க, ஏழைப்பட்ட பையனுக்குன்னு கொடுங்க பொண்ணு. 12 படிச்சாலும் பார்த்து அழகா வச்சிருப்பான் பொண்ணை. சாஃப்ட்வேர் குத்து கார் வச்சுக்கிறான், பங்களா வச்சுக்கிறேன், எதை வச்சு மாட்டோங்க. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தா 3 வேலை சாப்பாடு தாங்க. 3 வேலைக்கு மேலே 4 வேலை சாப்பிடானா, மிஞ்சி போனா வயணுமா சாப்பிட்றான். இவன் ஒன்று தெரியுமா, பழுது பச்சை மிளகாய் விட சத்து பிரியாணி நூடுல்ஸில் இல்லை. அதை மட்டும் மனசில் வைங்க. பொண்ணு பார்த்து கொடுங்க, வேணான்னு சொல்ல, நல்ல பையனுக்கு கொடுங்க. நல்ல வசதியை பார்த்து மட்டும் கொடுக்காதீங்க. வசதி எவ்வளோ பார்க்குறீங்க அதான் அதிகமாக டைவர்ஸ் ஆகுது. நீ வேணா ஏழைப்பட்டம் குத்து பாருங்களா, சந்தோஷமா வச்சிருப்பான். காரில் போய் கல்யாணத்தில் இறங்கணும், அதான் உங்களுக்கு மரியாதை. இந்த பாருங்க, தயவுசெய்து சொல்கிறேங்க, பொண்ணு கொடுங்க, பார்த்து கொடுங்க. அதேமாரி இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன்னு இலக்காரமாக பேசாதீங்க. சரி, சாஃப்ட்வேர் படிச்சுவன் இன்ஜினியர் படிச்சுவன் அவனே வீடு கட்டுவானா? கொத்தனார் சித்தாள் பெரிய ஆள் இல்லாத அவ்வளோன்னா அதுக்கு மட்டும் ஏங்க கொத்தனார் சித்தாளாங்க போகிறான்? ஆனால் பொண்ணு கொடுக்கறதுக்கு மட்டும் அவன் கொத்தனார் ஆகிறான் சித்தாள் ஆகிறான்னு மட்டும் சொல்கிறீங்கல்ல. ஆனால் வீடு கட்டுறதுக்கு மட்டும் ஏன் அவனை கூப்பிடுறீங்க? ஐயோயோ சாமி, எல்லா தொழில் ஏங்க மோளம் அடிக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லா தொழிலும் தொழில் தாங்க. மதிங்க, தொழிலை மதிக்கிறவன் தாங்க பொண்டாட்டிய குடும்பத்தை நல்லா பார்த்துப்பான். இலக்காரமாக மட்டும் பேசாதீங்க, புரியுதுங்களா? பணம் இன்னைக்கு இருக்க நாளைக்கு போவாங்க, இன்னைக்கு கீழே இருக்கிறவங்க நாளைக்கு மேலே போவாங்க. ஆனால் தொழில் வேலையை பற்றி மட்டும் ஒருத்தவங்க இலக்காரமாக பேசாதீங்க. என்ன பொண்ணு கொடுங்க, நல்ல பையனுக்கு கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் இலக்காரமாக பேசி இவன் இப்படிக்கிறான் அவன் அப்படிக்கிறான், வசதி இல்லை, ஓலை வீடு ஓட்டு வீடுன்னு சொல்லிட்டு தயவு செய்து இலக்காரமாக மட்டும் பேசாதீங்க. எல்லா தொழிலும் தெய்வம் தாங்க. டிரைவரு எவ்வளோ வண்டி ஓட்டுறாங்க, டிரைவர் நாங்கள் டிரைவராக இருந்தா நாங்க தப்பு. எப்போ பார்த்தாலும் இலக்காரமாக என்ன, எனக்கு ஒன்றுமே தெரியலையா? பொண்ணு ஒன்றா கொடுங்க, தப்பே கிடையாதுங்க. ஆனால் இலக்காரமாக மட்டும் பேசாதீங்க. அவன் தொழிலை அவன் உண்மையாக மதிச்சு கடவுளாக நினச்சி வேலை செய்ய சம்பாதிக்கிறானா, அது எவ்வளோ பெரிய விஷயங்க. தயவுசெய்து சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் ஒரு கையெழுத்து கும்பிட்டு கூட கேட்குறேன், யாரையும் இலக்காரமாக மட்டும் பேசாதீங்க. எல்லாருமே எல்லாருக்கும் வந்துட மாட்டாங்க, புரியுதுங்களா? ஒரு தொழில் ஒரு நேரத்துக்கு ஒரு தொழில் முக்கியங்க. ஏன்னா